ஆலயங்கள் தேவையில்லை, ஆகமங்கள் தேவையில்லை, தாயின் இதயம் போதும் மனித சஞ்சலமேதுமில்லை. வணக்கம் அம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். நல்லா இருக்கிறீங்க, பார்க்க தெரியுது. ஓகே, இன்னைக்கு உங்களுடைய என்ன எத்தனையாவது பேர்த்து? 80வது பேர்த்தைய வந்து உங்களோட வீட்டுல வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. அதை மேலும் சிறப்பிக்கிறதுக்காக வந்து ஒருத்தங்க எங்க மூலமாக அம்மாவை போய் சந்தோஷப்படுத்தி வியப்பூட்டி ஆச்சரியப்படுத்தி ஹாப்பி ஆக்கிட்டு வர சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. நான் அடிக்கடி வந்திருக்கிறேன், கண்டிருக்கிறீங்க. MK சர்ப்ரைஸ் ஜப்னாலேருந்து வாரம். முதல்ல வந்து எங்கள் MK சர்ப்ரைஸ் சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் அம்மாக்கு இனிய 80வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரைட், இப்ப நிறைய பேரும் வந்து செஞ்சிருக்கிறோம், நிறைய கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் நிறைய நிறைய கிஃப்ட் எல்லாம் கொண்டு தந்திருக்கிறோம். ஒரு கவலை, ஐயா தவறி விட்டார், ஐயாக்கும் கொடுத்திருக்கிறோம். ரைட், நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும் யார் அனுப்பியிருப்பாங்க. இது மகனுக்கும் பேரன் தான் அனுப்பினது. மகள் ரைனா. ரைனா இல்லையே, ரைனா தான் அனுப்பினது. ஒரு அவியலும் எல்லாரும் சேர்ந்துதான். ஆனா ஒருத்தங்க தான் அனுப்பி இருக்காங்க. ரைனா தான் அனுப்பி. ரைனா இல்ல, எங்களுக்கு அந்த பேர்ல இருந்து வரது இல்லை. ராகுலன். ரஜி எங்க இருக்கிறாங்க? கனடால இருக்கிறாங்க. ரைட், அவங்க அனுப்பல. ராகுலன் சுவிஸ்ல இருக்கிறாங்க. யாரு பேரனா? இல்லை, அவங்களும் அனுப்பல. இல்லை. சரி, ஃபர்ஸ்டா வந்து அம்மன் ஆரோக்கியம் கருதி இருக்கிறாங்க. நிறைய சத்துமாக்கள் எல்லாம் வச்சு ஒரு அழகான பெரிய கூடை அனுப்பி இருக்கிறாங்க. ஓகே, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். புரோட்டீனெக்ஸ், சஸ்டஜன், அங்கர், அனலின், மைலோ எல்லாம் வச்சு அனுப்பி இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கிஃப்டா தந்துட்டேன் அம்மாக்கு. நிறைய கிஃப்ட் இருக்கு, அடுத்த தாரண்டு நான் யோசிக்கிறேன். சரி, அதோட வந்து உங்களோட அடுத்த இந்த 80வது பேர்த்தை வந்து ரொம்பவே இனிப்பாக அமைய வேணும்னு சொல்லி நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சு அம்மா நிறைய சாக்லேட் சாப்பிட்டு டயபெட்டிக் வாங்கட்டாம்னு சொல்லி ஒரு அழகான சாக்லேட் கூட வந்து அனுப்பி இருக்கிறாங்க. குளிசி எடுக்கும். ஓகே, அப்ப அனுப்பினவங்க சொல்ல குளிசைக்கு காசு போட சொல்லி அப்படித்தானே? ரைட், ஓகே, வாழ்த்தி அனுப்பி இருக்கிறாங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. 2வது கிஃப்டும் தாரம். ரைட், அம்மாக்கு இப்படி பார்த்து 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 செஞ்சிருக்கிறாங்க. ஆனா ரஜியும் இல்ல, ராகுலனும் இல்ல. அவங்க அவங்க ஷூரா சொல்றீங்களா? அவங்க தான் இல்லை, ராகுலனும் ரஜினாவும் தான் ஷூரா சொல்றீங்க. சரி, பாப்போம். நிறைய கிஃப்ட் வழியே அடுத்தடுத்து கிஃப்ட தருவோம். சரியா? அம்மா தந்து சந்தோஷப்படுத்துவோம் ஃபர்ஸ்ட். ரைட், இன்றைக்கு உங்களோட இந்த 80வது பிறந்த தினம் ஞாபகார்த்தமாக 4 ரோஸ் கண்டு சரி அனுப்பி இருக்கிறாங்க. அதை இந்த அழகான வீட்டுல வச்சு அதையும் அழகு பார்த்து பூத்து இருக்குது. ஓகே, அதே மாதிரி இதையும் வச்சு அழகு பார்த்து பூக்க பண்ணி பூமர கிஃப்ட் தான் உங்களுக்கு விருப்பம். அதால தான் அனுப்பி இருக்கிறாங்க 4 ரோஸ் வச்சு. ஓகே, இதையும் இந்த அழகான வீட்டுல நட்டு அழகு பார்க்க சொல்லி 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல அழகான ரோஸ் கண்டு கூடை ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. அந்த அழகான கூடையும் வந்து இப்ப அம்மாக்கு முன்னால இருக்குது. இப்படி ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செஞ்சிருக்கிறாங்க. சூரா சொல்றீங்களா? உறுதியா சொல்றீங்க? மகனும் பேரனும் தான் என்று. மகளும் பேரனும் என்று உறுதியா சொல்றீங்க. என்ன பேர்? ரஜினாவும் ராகுலனும் தான் என்று. இல்லை, சரி, நான் சொல்றேன் அவங்க அனுப்பல. சரியா? பாப்பமா, பாபாவோட 50,000 தாரன் பந்தயம். ஓகே, உங்களுக்கு பாபாவோட 50,000 தாரன் பந்தயம். நீங்க சொல்றா சரியண்டா
அது உங்களுக்கு. நான் சொல்றா சரி என்ன அது எனக்கு. ஓகே ஓகே. ஓ அது தருவேன், நான் தருவேன். சரியா? ஆனா நீங்க சொல்றாள் போல. சரி, அந்த கிஃப்டையும் பாப்போம். அழகா ஒரு பாபா சிலையோட உங்களுக்கு சந்தோஷப்படுத்தி அது சும்மா அனுப்பல. அந்த தட்டத்துல 50,000 ரூபாய் காசு வச்சு உங்களுக்கு அனுப்பி இருக்காங்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கவனமா வாங்கி அப்படியே வையுங்க. சைடா வைங்க, அங்க சைடா. ரைட், அந்த கிஃப்டும் தந்தாச்சு. அடுத்த கிஃப்டையும் தருவோம். அம்மா இப்படியே ஆரோக்கியமா சந்தோஷமா சிரிச்சு கொண்டு கலகலப்பா நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று சொல்லி நிறைய பழங்கள் எல்லாம் வச்சு ஒரு அழகான பழக்கூடை ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. அதையும் தருவோம் அம்மாட்ட. ஓகே, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. அதோட இங்க நின்று கைதட்டி கொண்டு நிக்கிற ஆக்களை சந்தோஷப்படுத்தி நிறைய ரோல்ஸ், வடை, பூந்தி லட்டு அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து சந்தோஷப்படுத்த சொல்லி அதையும் அனுப்பி இருக்கிறாங்க உங்களுக்காக. அது இங்க சைட்ல இருக்கு. அது எல்லாரும் அம்மாட்ட பர்த்டே கேக் கட் பண்ணினா பிறகு அம்மாக்கு பர்த்டே கேக்கும் அனுப்பி இருக்கிறாங்க. அந்த பர்த்டே கேக்கை வந்து கட் பண்ண பிறகு நாங்க அந்த எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. 2 கிஃப்ட் இருக்கு. எல்லா பர்த்தான கிஃப்ட் எல்லா கிஃப்டையும் தந்தாச்சு. ஃபைனலா சொல்லுங்க பாப்போம். அந்த 2 கிஃப்டை நான் எடுத்துட்டு வாரத்துக்கு முதல்ல யார் 2 மறந்துட வேண்டாம் பந்தயத்தை. ராகுலும் ரைதா ஷூரா? சரி பாப்போம். அடுத்த கிஃப்ட் எடுத்துட்டு வாரேன். அடுத்ததா வந்து ஹாப்பி பர்த்டே அம்மான்ட்டு தான் கேக் அனுப்பி இருக்கிறாங்க. அப்ப சொன்னீங்களே பேர் என்னண்டு எப்படி இப்ப எப்படி எனக்கு 50,000 தர ரெடியா? இல்லையே, எனக்கு ஹாப்பி பர்த்டே அம்மான்னு தான் போட்டு அனுப்பியிருக்காங்க. ஓ, அப்ப 50,000 வச்சிருக்கீங்களா என்ன தாரத்துக்கு? அழகான கேக் அனுப்பி இருக்காங்க உங்களுக்கு. சரி, அதை தாரன் 80வது பர்த்டே போட்டு ஹாப்பி பர்த்டே போட்டு ஹாப்பி பர்த்டே அம்மாண்டு போட்டு ஒரு அழகான கேக் அனுப்பி இருக்காங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. பாத்தீங்களா, முன்னுக்கே போட்டிருக்காங்க பாருங்க. என்ன போட்டிருக்காங்க? ஹாப்பி, நீங்க வெட்டி பாருங்க. ஹாப்பி பர்த்டே அம்மான்னு சொன்னீங்க, அம்மாண்டு போட்டிருக்காங்க. அப்ப யாராக இருக்கு? மகள் என்று சொல்றீங்க. சரியா? அப்ப நீங்க சொன்னீங்க ராகுலனும் சேர்ந்துட்டு. சரி, அப்ப இந்த 50,000 எனக்கா? பகுதிக்கு சொன்னான். ரைட், ஓகே. அடுத்தது கிஃப்டை பார்ப்போம். உங்களை வாழ்த்தி ஒரு வாழ்த்து மடல் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. அதுல உங்களோட படமும் ஐயாண்ட படமும் போட்டு அந்த நாங்களே உங்களுக்கு சர்ப்ரைஸா அனுப்பின போட்டோ ஒன்றை அதுல போட்டு நாங்க எங்க மூலம் அவங்களுக்கு கிடைத்த போட்டோ வச்சு காசு பொக்கே எல்லாம் வச்சு செய்த டைம்ல வந்து ஐயாவோட 2 எடுத்த போட்டோ வச்சு உங்களுக்காக ஒரு அழகான ஃப்ரேம் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. உங்களை வாழ்த்தி இருக்கிறாங்க. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மாண்டு போட்டு உங்களோட ஐயாண்ட போட்டோ உங்களோட போட்டோ எல்லாம் போட்டு அனுப்பியிருக்கிறாங்க. பாப்போம். ஞாபகம் இருக்கா இந்த போட்டோ? எப்ப வந்தது? 2022 வந்து ஐயாண்ட பிறந்த நாளுக்கு சர்ப்ரைஸ் நாங்க கொண்ட டைம்ல எடுத்த போட்டோ இது. அப்படித்தானே? ரைட். யார் வாழ்த்தி இருக்காங்க பாருங்க. மகள் பேர் நான் சும்மா சொன்னான், சும்மா குழப்பி விட்டுனான் அம்மாவை. பந்தயத்துக்கு வந்தான். ஆனா நானும் பந்தயத்துல தோத்துறேன். பட் என்ன 50,000 கேட்க வேணும் என்னோட இல்ல தாரத்துக்கு. சரியா? ரைட். இத வந்து உங்களோட மகளும் பேரனும் எங்க போட்டிருக்காங்க? நாடு சுவிஸ்ல இருந்து அனுப்பி இருக்கிறாங்க. நாங்க வந்ததுக்கு பிரயோசனம் இருக்கணும் தானே. அம்மாவை கொஞ்சம் குழப்பி சந்தோஷப்படுத்தணும் தானே என்றதுக்காண்டி அம்மா கொஞ்சம் குழப்பி விட்டோம். ரைட். இப்ப அனுப்பினவங்க சார்பாக வந்து நாங்க இந்த கேக்கை கட் பண்ணுவோம். கட் பண்ணிட்டு தொடர்ந்து பார்ப்போம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. Happy birthday.
ரைட் கட் பண்ணுங்க கேக்கு. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் அம்மா, ஹாப்பி பர்த்டே. வெஜிடபிள் நம்பி சாப்பிடலாம். ரைட் இந்த வீடியோ அம்மா அனுப்பினவங்க சார்பா வந்து கேக்கும் கட் பண்ணிட்டோம். ஹாப்பியா நீங்க? ரைட் அனுப்பின மகள் பேரன் அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? நான் சொல்றது என்னன்னு தெரியாமல் அவைகளுக்கு தான் தெரியும். அம்மாண்ட மன உள்ளம் அவைக்கு தான் தெரியும். உங்களோட மன உள்ளம் அவங்களுக்கு மட்டுமே தெரியும். எங்களுக்கும் தெரியுது இந்த கிஃப்ட்ல பார்க்க அம்மாவை எப்படி அவங்க மன உள்ளம் வச்சிருப்பாங்க. ஓகே, இப்படியே மகள் பேரன் பாசம் வந்து மென்மேலும் காலம் தொடர வேண்டும் என்று சொல்லி எங்கள் எம்கே சார்பாகவும் வாழ்த்தி எங்களை இதையும் சொல்லி விடுங்க. மகன் 2 பேரும் கனடா இருந்து காலமே மகள் அனுப்ப முந்தையே எல்லாம் வந்து வாழ்த்துகள் சொல்லி இந்த கேமராவிலே என்ன ராத்திரி நித்திர உள்ள விடையில, ராத்திரி நித்திர உள்ள விடையில. ஓகே, அம்மா 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 இவ அம்மா அம்மாண்டா அம்மா அம்மா. ஓகே, அதுவும் ஒரு சந்தோஷம் தானே. ரைட், இப்படியே பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்க சொல்லி வாழ்த்துக்கள். அம்மா 26/12/2024 வாழ்த்துவோர் மகள் பேரன் ஸ்வீட்ஸ். ரைட், இப்படியே அம்மா மகள் பேரன் பந்தபாஷம் மென்மேலும் காலம் தொடர வேண்டும் என்று சொல்லி எங்கள் எம்கே சார்பாகவும் வாழ்த்தி மீண்டும் அம்மாக்கு இனிய 80வது பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி ஹிபிப் ஹுரே ஹிபிப் ஹுரே ஹிபிப் ஹுரே என்று வாழ்த்தி அம்மாவிடம் இன்று விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.